ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணணும், சரி மீன் எடுத்து மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம்பேட்டை பேரேஜுக்கு போனோம். அங்கே போனால் 6ஆம் மீன் இருக்குதான்னு கேட்டோம். 6ஆம் மீன் இல்லைன்னு வேறு சொல்லிட்டாங்க. சரி, வேறு என்ன மீன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கங்காட்டி அவங்க வந்துட்டு பாறை மீன் தான் இருக்குது, அது ஐஸ் மீன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஐஸ் மீன்னா வேண்டாம், ஏதாவது உயிரோட மீன் இருக்குதான்னு கேட்டோம். அப்படிங்களா, உயிரோட வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அந்த ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஆற்றுல போனதையும் அங்கே வலையில் பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சி வச்சுருந்தாங்க. அது நல்லா எல்லா மீனும் உயிரோடு தான் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அது தண்ணிக்குள்ளே இருந்து இழுத்து வெளியே கரைக்கு கொண்டு வந்தாங்க. கரைக்கு கொண்டு வந்துட்டு அதில் இருக்கிற மீனெல்லாம் ஒரு நரம்பு பையில் அவர் எடுத்து போட்டு எங்களுக்கு எடை போட்டு வெட்டி கொடுக்கறதுக்கு எடுத்துகிட்டு இருந்தார். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், சரி மீன் உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் எடுத்து பார்த்தோம். அந்த மீன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ வரும். ஒரு மீனே நல்லா பெரிய மீன், நல்லா 2 கிலோ வரும். தூக்கவே முடியல, அந்தளவுக்கு இருந்துச்சு. அது அப்படியே உயிரோடவே இருந்துச்சு. கையில் நான் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா துடிச்சுது. பாருங்கள் எப்படி துடிக்குதுன்னு பாருங்கள். அதனுடைய பல்லு பார்த்திங்கன்னா அந்த பிராணா படத்தில் மீனுக்கெல்லாம் பல்லு இருக்குங்களா, அது மாதிரி இருந்துச்சு. கையை உள்ளே வச்சோம்னா கையை துண்டே பண்ணிடும், அந்தளவுக்கு பெரிய பெரிய பல்லெல்லாம் இருந்துச்சு. அதை உடனே கடைக்கு கொண்டு வந்தாங்க. கடைக்கு கொண்டு வந்துட்டு அதை எடை போட்டாங்க. 2 கிலோ 300 கிராம் இருந்துச்சு. அதை என்ன பண்ணாங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை அடித்தாங்க. அது இறந்துருச்சு. உடனே வந்து அது செதிலெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணாங்க. செதிலெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு உடனே அதை வெட்டுறதுக்கு கொடுத்துட்டாங்க. அவரும் பார்த்திங்கன்னா சுத்தமாக நீட்டாக குடல் இதெல்லாமே வெளியே எடுத்து போட்டுட்டு சுத்தமாக நீட்டாக வெட்டி கொடுத்தாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த பாறை மீன் வாங்கின கதை. வாங்க இதை எப்படி சூப்பராக செம்மையாக குழம்பு வச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத இனி வரும் வீடியோவில் கண்டினியூவாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி சூப்பராக செம்மையாக பாறை மீன் குழம்பு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன கடாயில் நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா வெந்தயம் கொஞ்சம், மிளகு கொஞ்சத்தை கொஞ்சோண்டு தனித்தனியாக எடுத்து 2ஐயும் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம். ஏன்னா இது கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். அதனால் அதுக்கு முன்னாடியே அதை வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மண்பானையை எடுத்து அடுப்பில் வச்சோம். அதுவும் மண்பானையில் வந்து மீன் குழம்பு வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு மண்பானையில் மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்பானையை எடுத்து வச்சுட்டோம். இந்த மண்பானையை பார்த்துட்டிங்கன்னா 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சுத்தமாக தோலெல்லாம் உழிச்சிட்டு சுத்தமாக கழுவி வச்சுருந்தோம். அதை இந்த மண்பானையில் போட்டுட்டோம். மண்பானையில் போட்டு அப்புறம் அதுக்கு தேவையான அளவு கடலெண்ணெயை விட்டு நல்லா வதக்கி விட்டோம். அது பார்த்துட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வதங்கி வந்துட்டு இருந்தது. சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா ஒரு அரை பதத்துக்கு வந்த பின்னாடி அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டோம். அது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து எண்ணெயில் வந்து சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கிட்டு இருந்துச்சு. அது கூட பார்த்திங்கன்னா 3 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து சின்ன சின்னதாக அறுத்து வச்சுருந்தோம். அதை இப்போ ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கி விடலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நல்லா எண்ணெயில் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் வந்து தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துட்டு இருக்குது. இப்போது இது கூட பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு பூண்டு இதெல்லாம் சின்ன சின்னதாக பொடிப்படியாக அறுத்து வச்சுருந்தோம். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. வதங்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 3 வரமிளகாயை போட்டுட்டோம். 3 வரமிளகாயை போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூளை ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். ஆறின பின்னாடி பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து மண்பானையில் கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்ச பின்னாடி கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடலாம். அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். மசாலா பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. இப்போ அது கூட புளியை நல்லா கரைச்சி வச்சுருந்தோம். அந்த புளியை வந்து இப்போ இது கூட ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மசாலா இந்த புளியும் சேர்ந்து நல்லா கொதிக்கிட்டோம்.
இப்போ இது கூட தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கலரி விட்டுடலாம். இப்போ கலரி விட்டுட்டு இதை ஒரு மூடி வச்சு நல்லா மூடி வச்சிடலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மசாலா நல்லா கொதிச்சு வரும். இப்போ கொதிச்சு வந்த பின்னாடி அது கூட நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மசாலா நல்லா கொதிக்குது. இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சுத்தமாக கழுவி வச்சுருக்கிற மீன் துண்டை வந்து இதில் போட்டுக்கலாம். அதாவது மீன் துண்டை நம்ம பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு சுத்தமாக கழுவி வச்சுருக்கிறோம். இப்போ அந்த மீன் துண்டுகளை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மீன் துண்டுகளை எல்லாம் இப்போ ஆட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் ஆட் பண்ண பின்னாடி ஒரு கரண்டியை வச்சு நல்லா இந்த குழம்புல மூழ்கிற மாதிரி நல்லா பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா மூழ்கிருச்சு. இப்போது இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு 5 நிமிஷம் வந்து அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். ஏன்னா மீன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வெந்துடும். ரொம்ப நேரம் நம்ம விட்டோம்னா மீனெல்லாம் உடஞ்சி குழஞ்சி போயிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். மீன் பார்த்துட்டிங்கன்னா 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பொடிப்பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையை கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்துட்டிங்கன்னா மீன் குழம்பு கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறின பின்னாடி நம்ம சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நேரடியாக ஆற்றுக்கு போய் அங்கே உயிரோட மீனை வாங்கி சுத்தம் பண்ணி வெட்டி அதை வீட்டுக்கு கொண்டு வந்து எப்படி சூடான சுவையான காரசாரமாக ஒரு மீன் குழம்பு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.